ஹை டியர், டுடே வந்துட்டு ஜின்னு பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா மை சிஸ்டர் ஹஸ்பண்ட் அப்சஸ்டு வித் மீ. ஓகேங்களா? ஸோ இதை கேட்டது வந்துட்டு பரிசா பரிசா டியர் உங்கள் பேர் எனக்கு ஆயில வரலையே, ஆனால் க்யூட்டாக இருக்குது. பரிசா ஷிஃபன். பரிசா 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 டியர், நீங்கள் தானே கேட்டீங்க. ஸோ உங்களோட பர்த்டே வந்துட்டு February 17 அப்படின்னு சொன்னீங்க. ஓகே டியர், நம்மளோட பரிசா டியருக்கு வந்துட்டு February 17 வந்து பர்த்டே. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப நாள் விட்டேன் அப்படின்னா இதை போட மறந்துடுவேன். அதனால் வந்துட்டு இப்போவே போட்டுறேன். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பரிசா டியர். ஸோ இந்த ஒன் ஷாட்டை நான் ஃபரிசா டியருக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே டியர், ஹாப்பி பர்த்டே டு யூ ஃபரிசா குட்டி. ஓகே டியர், ஸ்ட்ரைக்கில் போகலாம். ஒரு முன் குறிப்புங்க டியர், நான் வந்துட்டு ஸ்லோவாக பொறுமையாக பேச ட்ரை பண்ணுறேன் இதுலேயும். ஏன்னா வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் வந்துட்டு ட்ரை பண்ணுவேன். ஆனால் என்னையே மறந்து திரும்ப லபடபான்னு பேசிட்டுனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அந்த ப்ளேபேக் ஸ்பீட் மட்டும் ஒரு மாதிரி அதிகமாக பேசுகிற மாதிரி ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ளேபேக் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஸ்லோவாக பேசுகிற மாதிரி ஃபீல் வாய் இன்னைக்கு ஜாம் ஆகுது. ஓகே, நான் ஸ்லோவாக பேசுகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த ப்ளேபேக் ஸ்பீட் ஆஸ் யூஸ்வல் நம்ம அதிகப்படுத்தோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் நான் பொறுமையாக பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே வாங்க டியர், ஃபைட்டிங். ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரென் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ரிச்சான ஃபேமிலி, அதாவது பரம்பரை பணக்காரங்கன்னு சொல்லுவாங்களோ. ஸோ பரம்பரையாக வந்துட்டு நல்லா ரிச்சாக இருப்பாங்களோ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பரம்பரையாக பெரிய பணக்காரங்க. அந்த ஊர்லேயே வந்துட்டு நீங்கள் தான் ரொம்ப ரிச்சான ஃபேமிலி. ஓகேங்களா? உங்களோட வீடே வந்துட்டு அப்படியே கப்பல் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கார்டன் அப்படிங்கிற மாதிரி ஏக்கர் கணக்கில் தான் இருக்கும் உங்களோட வீடே. அந்த அளவுக்கு பெருசாக அவ்வளோ செக்யூரிட்டி, அவ்வளோ பெரிய வீடு, பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ பெரிய வீட்டில் தான் நீங்கள் வாழ்கிறீங்க. ஸோ அதாவது அது உங்கள் வீடு தான். உங்களோட அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன், அதுவும் இல்லாமல் நிறையா சொத்து அப்படி இப்படி நிறையவே இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கா. ஸோ அவளுக்கு தான் வந்துட்டு மேரேஜ் நடக்க போகுது. என்கேஜ்மெண்ட் எல்லாம் இன்றைக்கி வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பரபரப்பாக இருக்குது. அது வந்துட்டு வீடியோ கப்பல் மாதிரி இருக்கிறனால ஸோ உங்களோட அந்த கார்டனில் இருக்கும். ஸோ அங்கேயே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஸ்டேஜ் மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போது வீட்டுக்கும் அந்த கார்டனுக்கும் சும்மா அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கிறீங்க. அதாவது பிளேட்டு அது இது மாதிரியெல்லாம் அந்த தாம்பூல தட்டு மாதிரி நிறைய சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்து ஓடிட்டு இருக்கீங்க. வர போகிறவங்களாம் வந்துட்டு பார்க்குறாங்க. என்னடா இது ஒயின் போல், என்ன அக்காவுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லையே நான் மேக்கப்லாம் பண்ணல, இது என்னோட நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஃபுல்லாக அவ்வளோ மேக்கப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அந்த மேப்பிள் வீட்டில் வருவாங்களோ. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வராங்க. அதாவது அவ்வளோ பெரிய கேட் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. ஹாரன் சவுண்ட் அப்படியே கேட்கவும் ஓப்பன் பண்ணுறாங்க கேட்டை ஓப்பன் பண்ணதுமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 கார் இருக்கும். ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தான் வருது. அப்படியே லைனாக அப்படியே வந்துட்டே இருக்குது. பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, மேலே ஓடிருப்பீங்க. அதாவது வீட்டுக்கு போயிருப்பீங்க அக்காவை கூப்பிட்றதுக்கு. அப்படி போகிறப்போ வந்துட்டு மேலே மெத்தில் இருக்கும்ல. ஸோ மாடியிலேருந்து பார்க்குறீங்க. அப்படியே வந்து பார்த்தா அந்த கார் அப்படி லைனாக வரதை பார்த்து உங்களுக்கு அப்படியே வாவ் அப்படின்னு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பிளாக் கலர் காரை ரொம்ப பிடிக்கும். பட் உங்களோட வீட்டில் பிளாக் கலர் காரே ஒன்று கூட இல்லை. ரெட்டு ஒயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கலரில் வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய கார் இருந்து என்ன பிரயோஜனம்? பிளாக் கலர் தானே உங்களுக்கு பிடிக்கும். கேட்பீங்க, அப்பா பிளாக் கலரில் ஒன்றாவது வாங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு இல்லைம்மா அது வந்துட்டு நம்மளுக்கு ராசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடைய கார்லன்ற ராசி அப்படிங்கிறத உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ ஜின் வீடு வந்துட்டு ஃபுல்லாகவே பிளாக் கலர் காரில் வரவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓடி போயிட்டு கீழே அந்த காரில் தொட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லாருமே கார் விட்டு இறங்கி வந்துடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி தொட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க எல்லா காரையும். அப்படி போயிட்டு ஒரு கார் தொட்டுறீங்க. உங்களுக்கு அதில் வந்துட்டு கலர் வந்துட்டு பிளாக், ஆனால் ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொரு மாடல். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாடல். அப்படியே வந்துட்டு அதில் ஒரு மாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த கார் அப்படியே போயிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கீங்க. கரெக்டாக வந்துட்டு உள்ளேருந்து ஒரு பர்சன் வந்து இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பக்கம் அப்படியே இந்த சைடு வந்து அந்த காரோட கண்ணாடி இருக்குல்ல. ஸோ அந்த கண்ணாடி அப்படி தொட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இன்ச்சும் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த காரு அப்படியே ரசனையோடு அப்படி கை வச்சு பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் அந்த கார் அப்படியே தடவிட்டே இருக்கீங்க. அப்புறம் என்ன நினச்சிக்கணும் தெரியல, அந்த காரை வந்துட்டு அப்படியே 2 கை அப்படியே அகலமாக கட்டி பிடிச்சி ஒரு காருக்கு வந்து கிஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்கு உள்ள ஒரு பர்சன் உட்காந்துருப்பாங்களே. ஸோ அவர் வந்துட்டு நல்லா என்ன பண்ணுறான்னு சொல்லி இப்படி கிட்ட வச்சு பார்த்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக கிஸ் கொடுக்கவும் அது அவருக்கே கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகும். அவருக்கே ஒரு மாதிரி ஹாட்டில் படப்படன்னு ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுல்ல. அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு மறுபடியும் சிரிச்சிட்டே இருக்கீங்க. அவருக்கு வந்துட்டு அவரே பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. அவரே அறியாமல் அவரும் உள்ள உட்காந்துட்டு சிரிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த சைடு இன்னும் கொஞ்சம் ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இந்த பக்கம் வந்திருப்பீங்க. கரெக்டாக அவரும் டோரை ஓப்பன் பண்ண அவ்வளோதான் உங்களுக்கு வந்துட்டு செம ஷாக்கு. ஏன்னா அது ஜின் தான். ஐயோ மாமாவா அப்படின்னு உங்களுக்கு பேர் பயமாக இருக்குது. நான் வேறு என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேனே, என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அது வந்து சாரி மாமா தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் வந்துட்டு கார் அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல விடு, உனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட எல்லாமே பிளாக் கலர் கார் தான் இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் ஐயோ எனக்கு பிளாக் கலர் தான் ரொம்ப பிடிக்கும் மாமா. ஆனால் என் அக்காவுக்கு பிளாக்கே பிடிக்காது. என் அக்காவுக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலியில் யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள். அவர் வந்து ஏன் பிடிக்காதுன்னு கேட்குறாரு. அதுவா தெரியல, பிளாக் ராசி இல்லையா, எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். ஒரு ட்ரெஸ்ஸு கூட பிளாக் கலர் போட மாட்டாங்க தெரியுமா, விட்டா இவங்க என்னோட முடிக்கு கூட வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுருவாங்க மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சிரிக்கிறாரு. ஓ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்கவும் அந்த அளவுக்கா மொத்தமாகவே அத்தை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாங்க, ஏன் எல்லாரும் போயிட்டாங்க நீங்கள் மட்டும் உள்ள இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும்
சொல்லவும், அதுவா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, சரி ஓகே ஒர்க்கெல்லாம் இருந்துச்சா, ஸோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் தூங்கினேன், அப்படி வந்துட்டு கொஞ்சம் கழிச்சு போகலாமே, உள்ள டக்குன்னு போனோன்னா கசகசன்னு யாராவது பேசுவாங்கல்ல, அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தேன், ஆனால் நீ தான் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட அப்படிங்கிறாரு. ஐயோ சாரி மாமா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. வாங்க மாமா அப்படின்னு சொல்லி நீங்களும் கூப்பிட்டு போறீங்க. போகிற வழி ஃபுல்லாகவே நீங்கள் அப்படியே க்யூட்டாக ஜின் கிட்ட தொட பேசிகிட்டே இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு இரிட்டேட் ஆகிற மாதிரி தெரியல, ரசிச்சு தான் பார்த்துட்டே வந்திருக்காரு. உங்ககிட்ட அவரும் அப்படியே பேச்சு கொடுத்துட்டே வராரு. நீங்களும் வந்துட்டு அது அப்படி இது இப்படி என் அக்காவுக்கு அது பிடிக்கும், என் அக்காவுக்கு இது பிடிக்கும், உங்களுக்கு என் அக்காவை பிடிச்சிருக்கு, என் அக்காவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எதாவது சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயாச்சு. உள்ள போனதுக்கப்புறமா ஜின்னை வந்து எல்லாரும் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள ரிசீவ் பண்ணுறப்ப நீங்கள் கூடவே தானே வரீங்க. அதில் அந்த ரிலேட்டிவ் இருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு தெரியும் அதில் பொண்ணு எந்த மாதிரி இருப்பாங்க, பேசலாம் பார்த்துருக்க மாட்டாங்களா. பரவாயில்லையே இப்போயே வந்துட்டு 2 பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, எல்லா கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின் பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ நான் இல்லை என் அக்கா தான் பொண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜின் வந்துட்டு ஒரு மாதிரி சேட் ஆகுறாரு இதை கேட்டுட்டு. சரி ஓகே, ஓ அப்படியா, சரி சரி சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜின் கூட தானே சுற்றிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களோட பேரண்ட் எல்லாம் வந்துட்டு என்ன வாழ் இங்கே சுற்றிட்டு இருக்கிற, போய் அக்கா கூட இருவில் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப மேக்கப் பண்ணிட்டு சும்மா மினிக்கிட்டு தெரியுறீங்க. அதனால வந்துட்டு மரியாதையே உள்ள பொடி, ஆல்ரெடி வந்துட்டு எல்லாம் ஒன்று தான் பொண்ணு நினச்சிட்டு இருக்காங்க பொடி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நீங்கள் பொறாம பிடிச்சிங்களா போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போடுறீங்க. இப்போது நல்ல நேரம்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா எல்லாம் அந்த கார்டனுக்கு வராங்க. ஸோ வந்துட்டு அங்கே நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ பெரிய வீடு, அது அவ்வளோ டெக்கரேஷன் இருக்குது. பார்க்கறதுக்கு வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பண்ணிக்கிறீங்க. ரொம்ப மெனக்கெட்டு செலவெல்லாம் பண்ணுறீங்க. ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பொண்ணோட கல்யாணம் இல்லையா, அதனால எல்லாம் நல்லா செலவு பண்ணிக்கிறாங்க. ஸோ நிறையா ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு சாப்பாடுலாம் போடுற மாதிரி வெளியே நிறைய டொனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறையவே போயிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஜின் வந்துட்டு உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் சாரா இருக்கால, ஸோ சாரா தான் உங்களோட அக்கா. அவளை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. ஸோ ஜின் பக்கத்தில். ஜின் வந்துட்டு உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. அவள் வந்துட்டு அமைதியாக நின்றுட்டே இருக்கிறா. அவள் எதையுமே பார்க்கல, ஜின்னையும் பார்க்கல, உங்களே பார்க்கல, அவள் பாட்டுக்கு அமைதியாக நிற்கிறா. இந்த பக்கம் ஜின் உங்களே பார்க்கவும் நீங்கள் தான் துருத்துன்னு ஓடிட்டே இருக்கீங்களே. ஸோ அந்த பக்கம் யாரை பார்த்தாலும் உங்களே தான் டக்குன்னு பார்க்கணும்னு தோணுது. அவ்வளோ அட்ராக்டிவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை ஐயோ அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் அழகாக முடியுது. ஜின் மட்டும் ஏதோ தெரியல, அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. பட் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு சாரா கூட தான். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு மேரேஜ் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும், வீடு ஃபுல்லாகவே கலகலன்னு இருக்குது. நிறைய ரிலேட்டிவ் வருது போகிறது, அந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் அவங்கள விட மேடம் நீங்கள் தான் செம்ம பிஸியாக இருக்கீங்க. எனக்கு வந்துட்டு அந்த மேக்கப் வேணும், இந்த மேக்கப் வேணும், அந்த ட்ரெஸ் வேணும், இந்த ட்ரெஸ் வேணும்ன்ட்டு பர்ச்சேஸ்க்கு போயிட்டே இருக்கீங்க. உங்கள் மம்மினா கண்டபடி திட்டுறாங்க. அடியே உனக்கு கல்யாணமா அவளுக்கு கல்யாணமா, அவ கூட எதுவுமே கேட்கலடி, வாய் தந்தா எதுவுமே பேசக்கூடல. நீ மட்டும் என்ன இவ்வளோ வாங்கி வச்சிருக்க, ஒரு நாளைக்கு என்ன 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க ட்ரெஸ் மாற்ற போறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்க ட்ரெஸ் மாற்றுவேன். உனக்கு என்ன, என் அக்கா கல்யாணத்துக்கு நான் எப்படியான ட்ரெஸ் பண்ணுவேன், சும்மா கேள்வி கேட்காத, அப்பா தானே பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அப்பா வந்துட்டு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிடா அப்படின்னு சொல்லிட்டு கார்டே கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ இனி சொல்லவா வேணும், மேடம் கையிலே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் கையில் வந்துட்டு இது வரைக்கும் கார்டு கொடுத்ததே இல்லை, இந்த ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி கொடுத்ததே கிடையாது. அவ்வளோ அமௌண்ட் அதில் இருக்கும் உங்களோட டேடி கிட்ட. ஸோ அதனால் அப்படி கையில் கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான், அப்படி வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுட்டு ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சும்மா டெய்லியும் ஷாப்பிங் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த செப்பல் இந்த செப்பல் சொல்லிட்டு அப்படியே சும்மா வாங்கிட்டே இருக்கிறீங்க. அட்லாஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு அக்கா கால சாரா அவளோட வெட்டிங் டேவே வந்துருச்சு. இப்போ எல்லாருமே வந்துட்டு கிளம்பி மண்டபத்துக்கெல்லாம் போகிறது, அழைக்கிறது, அந்த மாதிரி நிறையா ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களும் சும்மா அப்படியே வந்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டு போவேன்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக வந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னா ஜின்னோட வீட்டுக்கு போயிடுறீங்க. அவர் பார்க்குறாரு, என்ன நீங்கள் வந்திருக்கேன்னு கேட்கவும், அதுவா என் அக்காவை கூப்பிட உங்கள் வீட்டிலேருந்து நிறைய பேர் அங்கே வந்தாங்க, அப்போ உங்களுக்கு கூப்பிட நாங்கள் யாராவது வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் தனியாக கார் எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இல்லையா, ஸோ இப்படியெல்லாம் இருக்கா, இவங்க தான் அதாவது நாங்கள் தான் வந்து உங்கள் அக்கா கூப்பிட்டு வரணும், நீங்கள் இங்கே வந்து அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ மாமா இல்லை எல்லாம் பேசிட்டு இருந்தாங்களா, நான் வந்துட்டு பொண்ணு அதாவது என்ன சொல்கிறது உன் அக்கா கூட்டி போக வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மாமாவை யார் கூட்டிகிட்டு வருவான்னு நான் கேட்டேன், நீ போ அப்படின்னு சொன்னாங்க, அதை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது. அவங்க விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க, சரி ஓகேவா போகலாம், நீ எனக்கு கூட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு காரில் போயிட்டு இருக்கிறீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த பிளாக் கலர் கார், உங்களோட கார் அங்கே விட்டுட்டு ஜின்னோட காரில் தான் போகிறீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதே காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படி அந்த காரை சுற்றி பார்த்து தொட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க உள்ள ஃபுல்லாகவே. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, மாமா உங்களுக்கு இந்த பிளாக்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் பாருங்களேன் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பிளாக்லாம் யூஸ் பண்ண முடியாது, என் அக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது, என் அப்பா அம்மா மரியாதை அப்படின்னு சொல்கிறீங்க, நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு. ப்ராமிஸா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவங்க வந்துட்டு ஓகே உனக்கு இந்த பிளாக்லாம் பிடிக்குமான்னு கேட்குறாரு. எனக்கு பிளாக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே உனக்கு வேறு என்னென்னலாம் பிடிக்கும்னு கேட்குறாரு. நீங்களும் அது இதுன்னு சொல்கிறீங்க. அது எல்லாமே ஜின்னுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது. ஸோ 2 பேர்த்தோட டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குது. ஜின்னுக்கே ஷாக்காக இருக்குது. எனக்கும் அது எல்லாமே பிடிக்கும், ஸோ 2 பேர்த்த டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லவும், அதுக்காக என்ன நானும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும், என் அக்கா தானே பெரிய பொண்ணு, அவள் தான் உங்கள் கல்யாணம் பண்ணிப்பா, ஸோ உங்களுக்கு வேணா எங்கள் அக்காவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் எல்லாம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேணும்னா அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாரு.
என்ன மாமா விளாட்றீங்களா? என் அக்கா வீட்டுக்காரர் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டபம் வந்துடுது. அதுக்கப்புறம் எல்லாம் இறங்கி உள்ள போயிடுறீங்க. நீங்க பாட்டுக்கு உங்களோட அக்கா கிட்ட போயிடுறீங்க. ஜின் வந்துட்டு அப்படியே உள்ள வந்துறாரு. அவருக்கு எதுவும் தெரியல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்க பேசுறது, நீங்க பண்றது. அதுக்கப்புறம் 2 பேத்துக்கு ஒரே டேஸ்டா. ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லாவே இருக்குது அவருக்கு. அதனால அது மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் மைண்டோடயே தான் இருக்காரு. அட்லாஸ்ட் என்ன பண்ண முடியும்? மேரேஜ் வந்துட்டு சாரா கூட தான் ஃபிக்ஸ் ஆச்சு. கல்யாணமே முடிஞ்சிருச்சு. ஆனால் ஜின் வந்துட்டு அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியல. பட் அவர் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்காரு. எல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட நீங்கள் தான் ஈன்னு சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. எல்லா ஃபோட்டோலையும் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் சாரா கொஞ்சம் கூட சிரிக்கவே இல்லை. சின்ன வந்துட்டு நார்மலாக அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. ஆனால் சாரா மட்டும் அப்படியே அமைதியாக தான் இருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க, அக்கா ஏன்க்கா சிரிக்கவே மாட்டேங்க? சரிக்கா, இந்த ஃபோட்டோலாம் 10 வருஷம் கழிச்சு பார்க்குறப்போ நீ ஏன் சிரிக்கவே இல்லைன்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்கக்கா. உன் குழந்தை கூட கேட்கும் மாதிரி தான் சிரிக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அவளுக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது இது அப்படிங்கிறா. ஏச்சி இதுக்கு நீ சிரிக்காமல் இருந்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி அந்த வெட்டிங்கெல்லாம் அழகாக தான் முடியுது. இப்போது வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சாராவை கூட்டு போவாங்கள்ல ஜின் வீடு. ஸோ அவங்களாம் காரில் கூட்டு போக வராங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பயங்கரமாக அப்படியே எமோஷனல் ஆகுறீங்க. அவள் கை நல்லா டைட்டாக பிடிக்கிறீங்க. நீங்கள் அப்படி பிடிக்கும் அவளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒயின் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அக்கா அது வந்துட்டு ஒன்றும் இல்லை, நீ இங்கேயே என் கூடயே இருந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. அவள் அப்படி பார்க்குற, என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எல்லாரும் பார்க்குறாங்க. உங்களோட அம்மா அப்பா கூட அழலாம், நீங்கள் தான் வந்துட்டு அவளை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டேங்கிறீங்க. ஸோ ஜின்னோட வீட்டில் இருக்கிறவங்களாம் விடுமா, டைம் முடியதுக்குள்ளே கூட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. என் அக்காவை என்கிட்ட விட்டுட்டு போயிருங்க ப்ளீஸ், வேணா மாமா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி விடுவா விட முடியும்? அப்படிலாம் முடியாது, விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் உங்களுக்கு கோவப்படல, என்ன புரிஞ்சுக்கிறாங்கல்ல. ஸோ எல்லாருமே வந்துட்டு 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக விளையாடிட்டே இருப்பீங்களா. ஸோ ரொம்பவே க்ளோஸ் போகல அப்படின்னு நினச்சிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. பட் திட்டலை. இன்னும் நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க, திரும்பி திரும்பி அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா போயிடாதக்கா போயிடாதக்கா, அக்கா அக்கா இங்கேயே இருக்கா அப்படின்னு சொல்லவும், இல்லைன்னா நீ வேணா என் கூட வரியா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது சாரா கேட்குறா. நீங்கள் பார்க்குறீங்க, நானா அப்படின்னு சொல்லவும், உங்களோட அம்மா பார்க்காங்களே, அப்படின்னா நீ போகக்கூடாது ஒயின், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சாரா மட்டும் அனுப்பி வைக்கிறாங்க. அதுவும் வந்துட்டு உங்களை 2 பேர்கிட்ட பிரித்து தான் அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது உங்களால் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள் அம்மா பிடிச்சிக்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அப்படியே குழந்தை வந்துட்டு அப்படியே அம்மா பார்த்தா அழுவும் பார்த்தீங்களா, என்னையும் கூட்டிகிட்டு போ எங்கள் ஸ்கூலில் விடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்படியே கை நீட்டிட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. அவளும் வந்துட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு அழுதுட்டு தான் போயிட்டு இருக்கா. இப்படி ஏதாவது ஒரு 2-3 டேஸ் போயிருக்கும். ஆனால் உங்களோட வீட்டில் வந்துட்டு உங்களை யாராலையுமே சமாதானமே படுத்த முடியல. அப்படியே உம்முனே இருக்குது, சாப்பிட்றதில்ல. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சடனாக அவளை கூட்டு போயிட்டாங்கல்ல, திரும்ப கூட்டிகிட்டு கூட வரவே இல்லை. நீங்களும் வந்துட்டு ஃபோன் பண்ணால் அவள் வந்துட்டு எல்லாருமே அங்கே பிஸியாகவே இருப்பா போல். ஏன்னா ரிலேட்டிவ் அங்கே வருது இங்கே வருது நிறைய பிஸியாக இருக்கிறதுனால ஃபோன் கூட அவள் அட்டன் பண்ணலை. உங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அக்கா கிட்ட பேச முடியல, பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்களா. அதனால ஒரு 1 வீக் ஆயிருக்கு. உங்களோட பேரண்ட்டே வந்துட்டு சரி ஓகே நான் அவங்ககிட்ட கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ ஜின் வந்துட்டு கால் எடுக்கிறாரு. இது வந்துட்டு தம்பி நான் ஒன்று கேட்குற, தப்பாக எடுத்துக்காதீங்க. வைன் வந்துட்டு சரவ பார்க்காம ரொம்ப அழுதுட்டே இருக்கா, சாப்பிட கூட மாட்டேங்கிறா. அவளை வேணா ஒரு கொஞ்ச நாளைக்கு உங்களோட வீட்டில் வச்சிருக்கீங்களா? ஏன்னா டக்கு நீங்கள் இருந்து கூட்டு போயிட்டீங்களா. ஸோ சாராவை அதனால ரொம்பவே கஷ்டப்படுறா இவ. அது தப்பாக எடுத்துக்கலான்னா நீங்கள் இவளை கொஞ்ச நாளைக்கு அங்கே வச்சிருக்க முடியுமா சாரா கூடன்னு கேட்குறாங்க. ஐயோ ஆண்டி இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி கேட்குறீங்க? இது நம்மளோட வீடு ஆண்டி. ஸோ அவள் எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனுப்பி விடுறீங்களா? இல்லை பரவாயில்ல அங்கே இருங்க, நான் வந்து கூட்டு போகிறேன் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகே தம்பி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இதுக்கு எதுக்கு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா உங்களை வந்து கூட்டு போகிறதுக்கு வராங்க. உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் அமைதியாக அப்படியே வந்துட்டு சாப்பிடாம கொள்ளாமல் அப்படியே வீட்டிலே தான் இருக்கீங்க. உங்களோட அக்கா ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க நீங்கள். இப்போ ஜின்னோட கார் சவுண்ட் இருக்குல்ல, அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால அதே காரில் தான் வந்திருக்காரு. அந்த சவுண்ட் கேட்டதும் வந்துட்டு அக்கா தான் வந்துட்டாலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி வரீங்க. அந்த பால்கனியில் நின்று பார்க்குறீங்க. உங்கள் ரூமுக்கு வெளியே பால்கனி இருக்குது, அங்கே நின்று வந்து பார்க்குறீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ கார் வருது. அக்கா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடி வரீங்க. கீழே வந்து பார்க்குறப்போ ஜின் மட்டும் தான் வந்திருக்காரு. மாமா அக்கா எங்க, அக்கா வரலையா, நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஏன் நான் மட்டும் வந்தால் கூப்பிட மாட்டேன் உள்ள அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து இல்லை மாமா, சரி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் கிட்ட போயிட்டு அக்கா இருக்கியா அக்கா இருக்கியான்னு தேடுறீங்க. ஆனால் அவள் வரல. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வந்து உள்ளே வந்துட்டு மாமா ஏன் அக்கா வரல, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களோட அம்மா வந்துட்டு அதுவா உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் நீ தான் அக்கா அக்கான்னு சொல்கிறல, அவளை இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ ஜின் வந்துட்டு இங்கே இருக்க முடியாதுல்ல, நீ அங்கே போய் இருந்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும், நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிஜமாதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்கிறாங்க. நீங்களும் பேக் பண்ணிக்கிறீங்க. ஏதோ வருஷக்கணக்காக அங்கேயே இருக்க மாதிரி பேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க. அடியே 1 வாரமோ 2 வாரமோ 1 மாதமோ 2 மாதமோ ஒழுங்காக இருந்துட்டு வந்துடணும் சரியா, அங்கேயே எல்லாம் செட்டில் ஆகிற மாதிரி நினச்சிட்டு போயிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. ஐயா என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ காரில் போய் ஏறிட்டு என்னம்மாம்மா இதே காரில் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கு இதானே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பாரா எனக்கு பிடிச்ச கார்லேயே தான் வருவீங்களா எப்போவுமே, சூப்பர் மாமா, இப்படியெல்லாம் மாமா கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும் என் அக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அதுவா உங்கள் அக்கா இல்லை நீ தான் கொடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் என் அக்காவுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அவர் இருந்துட்டு அதுவா உன் அக்காவுக்கு இந்த காரே பிடிக்கல, அவள் ஒரு நாள் கூட என் கூட கார்லேயே வர மாட்டா, என் கூட பேச மாட்டேங்கிறா. உன் அக்கா ஒரு மாதிரி உம்முனா முஞ்சியா இருக்கிறா, நீ மட்டும் தான் நல்லா துருன்னு நல்லா வாழ்த்தனமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என் அக்கா உம்முனா மூஞ்சி கிடையாது, அவள் சைலண்ட் கேர்ள் ஓகேவா, என் அக்கா மாதிரி பொண்ணு கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீயே வச்சுக்க உன்னோட அக்கா புராணத்தை அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நானே வச்சுக்கிறேன், எனக்கு என்ன எங்கள் வீட்டில் கொண்டு விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஆ பாடுறா ஆசைதான் வேணா நீ வந்து எங்கள் வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கோ ஃபுல்லாகவே எங்கள் கூட இருந்துக்கோ ஆனால் உன் அக்காவெல்லாம் உன் வீட்டுக்கு விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆ என்னடா அது இப்படி சொல்கிறீங்க? என் அக்கா சும்மா கூட வீட்டுக்கு வர மாட்டாளான்னு கேட்கும். சும்மா வருவா ஆனால் அங்கேயெல்லாம் விட மாட்டேன், காலையில் வந்தால் சாயந்தரம் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயா மாமா நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படின்னு நீங்கள் கேட்கவும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னா சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டாக் இந்த மாதிரி சும்மா பேசிட்டு தான் போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு வழியாக வீடு வந்துச்சு. இறங்கு அப்படிங்கிறாரு. இறங்கவா இது உங்கள் வீடு இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஆ இல்லை நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓ உடனே தனியாக வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் ஐயோ அப்படி இல்லை இது வந்துட்டு ஒரு gift மாதிரி கொடுத்தாங்க ஸோ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அதனால வந்துட்டோம் வீடு நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னா வேறு வீட்டில் வந்துட்டு தனியாக விட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்திருப்பாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள தான் போகிறீங்க. இதுவும் பெருசாக தான் மாமா இருக்குது, 2 பேத்துக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லவும் அதை இப்போ 3ஆவது தனி வந்துட்டால ஸோ 3 பேர் இருக்கோம்ல இன்னும் பெரிய வீடாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இதே போதும் நான் தம்மா துண்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு குட்டி ரூம் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் குட்டிட்டுமா பெரிய ரூமே தரவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வராரு. ஸோ நீங்களும் கார் விட்டு இறங்குறீங்க. ஸோ லக்கேஜ் எல்லாம் பின்னாடிக்குள்ள அதெல்லாம் எடுத்து அப்படி கீழே வைக்கவும் ஜின் தான் கொண்டு போய் வச்சுட்டு வந்துருக்காரு. எப்பா எத்தனை தூக்கிட்டு வந்திருக்க நீ அப்படின்னு சொல்லவும் அப்புறம் இங்கே தங்குறல எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணும்ல அப்படின்னு கேட்குறீங்க. வேணா கடையில் கூட வாங்கிக்கலாம் ஆனால் இத்தனை தூக்கிட்டு வந்திருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு இருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க ஆமாம் எங்கே என் அக்கா காணோம் அப்படின்னு சொல்லவும் உன் அக்காவா அவள் வீட்டில் இருக்க மாட்டா வெளில போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. வெளில போவாளா? என் அக்கா எங்கள் வீட்டில் இருக்கிறப்ப எங்கே போக மாட்டாளே இங்கே எங்கே வெளில போகிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இல்லையே வீட்டில் இருக்கிற வெளில போக மாட்டாளா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறாரு. ஆமாம் அவள் வீட்டிலே தான் இருப்பா எங்கேயுமே போக மாட்டா. கேட்டா எனக்கு எங்கேயும் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவா. என் கூட வெளில வாடின்னு கேட்டாலும் வரமாட்டா. இந்த கார்டனுக்குள்ளேயே விளையாடிக்கலாம் இங்கேயே இருந்துக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம், சாப்பாடு வேணுமா ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்பா, கடைக்கு வர மாட்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுறியே, அவள் இங்கே வந்தால் பிடிச்சி எனக்கு ஒர்க் இருக்கு வர்றா அப்படின்னு சொல்கிறாரு. ஐய வேலைக்கெல்லாம் போகிறாளா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தெரில அவங்களோட ப்ரைவசி நம்ம வந்துட்டு கேட்கக்கூடாதுல்ல அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. மாமா வா மாமா நீ சூப்பர் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி ஓகே வாய் மூடு ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. இருந்தால் கொடுங்க அங்கேருந்து கூட்டு வந்தீங்களா பசிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. எதுவுமே சமைச்சு வைக்கல சாரா எதுவுமே சமைச்சு வைக்கல போல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் தான் சமைக்கிறாரு. ஓ வா மாமா சமைக்கலாம் தெரியுமா என் அக்கா லக்கி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீ சும்மா எப்போ பார்த்தாலும் அக்கா லக்கின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமைச்சு கொடுக்குறாரு. நீங்களும் எப்படி சாப்பிட்றீங்க. வா என்ன டேஸ்ட்டு நம்ம உன் கையில் இதுவும் இருக்குது, நீ மட்டும் ஒரு பொண்ணாக இருந்தாலும் வையன் உன் கைக்கு நான் வளையல் போட்டிருப்பேன் தங்கத்தில் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் இப்போ மட்டும் என்ன குறைச்சல் காப்பு போடு அப்படிங்கிறாரு. காப்பா ஆமாம்ல போடலாம்ல சரி ஓகே உனக்கு தங்கத்தில் காப்பு போடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே போடு முதல்ல இப்போ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் சும்மா பேசிகிட்டே சாப்பிட்ருக்கீங்க. அப்படிதான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஹாலில் போய்ட்டு டிவி பார்க்கட்டேன்னு கேட்குறாரு. ஓகே மாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க. 2 பேத்துக்கும் ஒரே டேஸ்ட்டு தானே ஸோ என்ன சேனல் போட்டாலும் 2 பேத்துக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே தான் சண்டைலாம் வராமல் பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் நீங்கள் அக்கா எங்கன்னு கேட்டுக்கிறீங்க. உன் அக்கா வந்துருவாப்பா வெயிட் பண்ணு நானும் ஆஃபீஸ் போகிற டைமா ஸோ என்னென்ன வருவா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இன்னைக்கு ஆஃபீஸ் இல்லையான்னு கேட்கவும் இல்லை லீவ் போட்டேன் ஸோ அதாவது அவளோட ஆஃபீஸ் தான் அதனால இன்னைக்கு நான் போகல நீ இன்னைக்கு வரேன்னு சொன்னல ஸோ உன்னை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் நீங்கள் தனியாக விட்டு போனால் தனியாக இருப்பேன்ல அதான் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல மாமா ரொம்ப கேரிங்காக தான் இருக்கீங்க என் அக்கா லக்கி அப்படிங்கிறீங்க வாயை மூடு அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் டிவி பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது. திரும்ப மாமா அக்கா எங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ தெரிலப்பா வருவா வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லவும் வேணா கால் பண்ணி பாரு அப்படிங்கிறாரு. நீங்களும் ஆமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபோன் எடுத்து கால் பண்ணுறீங்க. கால் போகுதா எடுக்க மாட்டேங்கிறா. ஐயோ இவளுக்கு என்ன ஆச்சு நான் கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறா, என்ன வேலை பண்ணிட்டு இருப்பா எங்கே போயிட்டுப்பா, எங்கேயும் போக மாட்டாளே இவ வேற அடைஞ்சதே கிடப்பா, புதுசாக பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பாகுது. ஏன்னா உங்களுக்கு அக்கானா ரொம்ப பிடிக்கும். அவளை வேறு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்கலான்னே தான் இருக்குது. அவளை காணோம். கிட்டத்தட்ட இப்படி தான் ஈவினிங்கே ஆயிருக்கும் இன்னுமே வரல. ஜின்னை பார்க்குறாரு. என்ன இது இவ்வளோ நேரம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணால் அப்போ எடுக்கவே இல்லை. என்ன இது யார் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2 பேர் மாற்றி கால் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஒரு வழியாக ஒரு 8 மணி ஆகுது. இப்போ ஜின் தான் உங்களுக்கு மதியமும் சமைச்சு கொடுத்துருப்பாரு நைட்டுக்கும் சமைச்சு கொடுத்துருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு சமைக்க தெரியாது. ஸோ 2 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க ஹாலில். அக்கா வருவா வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ தான் வந்துட்டு ஒரு 8 மணிக்கு மேலே சாரா உள்ளே வரா. நீங்கள் பார்த்து அப்படியே செம்மையாக ஷாக் ஆகுறீங்க. ஏன்னா அவள் ட்ரெஸ்ஸிங்கே அப்படியே வேறு மாதிரி இருக்குது. சாரா இது நீயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே பேன் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஏன்னா அவள் வந்துட்டு க்ராப் டாப் போட்டிருக்கிறா, ஒரு துளி வேலை தான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கா, அதுக்கப்புறம் ஷூ எல்லாம் போட்டிருக்கா, ஹேர்லாம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்கா, பார்க்கறதுக்கு நல்லா மாடர்னாக இருக்கா. ஆனால் வீட்டில் அப்படி இருந்ததே கிடையாது. அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு ஏய் சாரா அக்கா நீ செம்மையாக இருக்கா, ஏக்கா இவ்வளோ நாள் இதெல்லாம் போடவே இல்லை ஆனால் சடனாக போட்டிருக்க, ஆமாம் எங்கே போயிட்ட என்ன வேலை பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. அவள் வந்துட்டு ஓ நீ இப்போ வந்து அப்படின்னு கேட்குறா. கொஞ்சம் கூட பாசமே இல்லாத மாதிரி பேசுகிறா. அக்கா ஏக்கா இப்படி பேசிகிட்டு இருக்கா, நான் வந்து உனக்கு ஹாப்பி இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி இல்லடி அது எப்போ வந்து அப்படி தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும் அதுவா நான் வந்து காலையிலே வந்துட்டேன் மாமா வந்து கூப்பிட்டு போனார், உனக்கு தெரியாதா அம்மா சொல்லலையே அப்படின்னு கேட்கவும் இல்லை என்னால் ஃபோன் பண்ணாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அவள் யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதே இல்லை, அப்புறம் எப்படி தெரியும். சரி ஓகே சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டக்கா மாமா சமைச்சு கொடுத்தாங்க, நீ சாப்பிட்டியா வா சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் வந்துட்டு இல்லை நான் வெளில சாப்பிட்டேன் அப்படிங்கிறா. எது வெளியே சாப்பிட்டியா,
அக்கா நான் கூப்பிட்டப்பெல்லாம் நீ வெளியே வர மாட்டே இப்போ எங்கக்கா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிற அடிக்கடி வெளில போகிறேன்னு சொல்லி மாமா சொல்கிறாரு. அது இவ்வளோ நேரம் கழிச்சு வர சாப்பிட்டு வெளியே சாப்பிட்டுன்னு வேற சொல்கிற. நீ முன்ன மாதிரி இல்லைக்கா ஒரே வாரத்தில் மாறிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை, நான் வெளில சாப்பிட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு இது எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது இவ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கே. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு போயிட்டு தூங்கறதுக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அவளும் போயிட்டு தூங்கிட்டா. அதே மாதிரி தான் ஜின்னு வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாரு அவரோட ரூமில் உட்காந்துட்டு. அப்புறமா விடியுது. ஸோ விடிஞ்சு எழுந்திரிச்சு நேரமாக வந்து பார்க்குறீங்க. அதாவது சாரா இருப்பாள். ஸோ அக்கா கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு ஓடி வரீங்க. ஏன்னா நைட் அந்த அளவுக்கு பேசியிருக்க முடியாது. ஏன்னா அவள் டயர்டாக இருக்குன்ட்டு போய் படுத்திருப்பா. சரி ஓகே காலைல போய் பேசலான்ட்டு வர்றீங்க. ஆனால் வந்து பார்க்குறப்ப சாரா அங்கே இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க ஜின் மட்டும் தான் தூங்கிட்டு இருக்காரு. மாமா எந்திரி மாமா, மாமா எந்திரி அப்படிங்கிறீங்க. அவர் எந்திரிக்காரு. ஒயன் காலங்கத்தால் என்ன இப்படி வந்து எழுப்பிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுவா என் அக்கா எங்க அப்படின்னு கேட்குறீங்க. சாராவா தெரியலையே, எந்திரிக்கிறப்பவே இருக்க மாட்டாடா அப்படின்னு சொல்கிறாரு. என்னமாமா இப்படி சொல்கிறீங்க, என் அக்கா பற்றி உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அவள் எங்கே போகிறா எங்கே வரான்னு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு என்னடா தெரியும் அவள் எங்கே போகிறா வரா, நம்ம வந்துட்டு அவங்க ப்ரைவசிக்குள்ளெல்லாம் கேட்கக்கூடாது ஓகேவா, அது தப்பு அநாகரிகம் அப்படிங்கிறாரு. வெங்காயம் போமாம்மா, என் அக்கா இப்போ காணும், நான் எங்கே போய் பேசுவேன், இப்போ நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு நீயும் ஆஃபீஸ் போயிடுவேன், இப்போ யார் கூட நான் பேசுவேன், அப்படியே என்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டா, ஒரு நாள் நான் வந்தது மறந்துருப்பாளோ, ஆமாம் ஆமாம் இருக்கலாம் மறந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உனக்கு என்ன இப்போ தனியாக இருக்க போர் அடிக்குதா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் போர் அடிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே நான் வந்துட்டு சமைச்சு கொடுக்குறவா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்படி கிச்சன் வந்து பார்த்தா எதுவுமே சமைக்கல. நீங்கள் பார்க்குறீங்க அக்கா சமைச்சு கூட வைக்கலையா அப்படின்னு கேட்கவும், இல்லைடா நான் தான் சமைச்சுப்பேன் அப்படிங்கிறாரு. இல்லைம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன், அக்கா நல்லா சமைப்பாளே அப்படிங்கவும், சமைப்பாளா அவள் ஒரு நாள் கூட சமைச்சது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே அப்போ நீங்களும் சமைச்சு கொடுப்பீங்களான்னு கேட்டால், நான் தான் சமைப்பானா உன் அக்கா சாப்பிட்டதில்ல, அவள் வெளில சாப்பிடுவா போல அப்படிங்கிறாரு. ரெண்டு பேத்துக்கும் ஒரு சின்ன ஒரு பாண்டிங் கூட இல்லை உங்களுக்கு, அதாவது உங்கள் அக்காவுக்கும் ஜீனுக்கும். எந்திரிச்சு அவள் வீட்டு ஒர்க் எதுவுமே பண்ணுறதில்ல. அவள் வந்துட்டு வீட்லேயும் சமைக்கிறதில்ல, சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல. ஜின்கிட்ட அதிகமாக பேசுறதில்ல, அதிகமாக இல்லை கொஞ்சம் கூட பேசிக்கிறதே இல்லை. அவள் பாட்டுக்கு அவள் இஷ்டத்துக்கு தெரியுறா. உங்களுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. என் அக்கா இந்த மாதிரி பண்ண மாட்டாளே, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஜின் எதையுமே வந்துட்டு தப்பான ஒரு நோக்கத்தில் பார்க்கவே இல்லை. அவர் நல்லா கேஷுவலாக தான் இருக்கிறாரு. அவளுக்கு பிடிச்சதா அவள் செய்கிறா, நம்ம ஃப்ரீயாக விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருக்காரு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு சமைச்சாலாம் கொடுக்குறாரு. நீங்களும் நல்லா சாப்பிட்றீங்க மாமா, உங்கள் கையில் எதுவும் இருக்கு மாமா, சூப்பராக சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு நீங்கள் பேசுறது எல்லாமே ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அப்படி க்யூட்டாக பார்த்துட்டே சிரிச்சிட்டே சாப்பிட்ருக்காரு. ஸோ அப்படி தான் அந்த டே ஃபுல்லாக ஒரு பாதி டே போயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செமையாக போர் அடிச்சிருக்கும். அம்மா ஏதாவது விளையாடலாமான்னு கேட்டிருப்பீங்க. சரி ஓகே என்ன விளையாடலான்னு கேட்கவும், டென்னிஸ் விளையாடலாமான்னு கேட்குறீங்க. குள்ள கத்திரிக்கா நீ இருக்கிற ஹைட்டுக்கு நீ பேட் ஹைட் தான் இருக்கிற, என் ஹைட்டு பார்த்தியா அப்படிங்கிறாரு. இன்னும் ஆமாம்மா ஹைட்டு பார்த்தாலும் வந்துட்டு இடம் போடக்கூடாது சரியா, நான் செம்மையாக விளையாடுவேன் அப்படிங்கிறீங்க. அப்படியா சரி ஓகே, ஆனால் நீ அந்த டென்னிஸ் விளையாடுறோம் அப்படின்னா அந்த நெட்டு கட்டிப்பாங்கள்ல, அதில் அதாவது அந்த நெட்டு வளர்த்தி கூட இல்லடி அப்படிங்கிறாரு. என்ன மாமா இப்படி சொல்லிட்டேன், நான் சூப்பராக விளையாடுவேன் வந்து விளையாடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த டென்னிஸில் விளையாடுறதுக்கு போகிறீங்க. அதாவது ஜின்னோட வீட்டுக்கு பேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி டென்னிஸ் நெட்டெல்லாம் கட்டிக்கிறாங்க. ஸோ அப்படி பேட்டை தூக்கிட்டு ரெண்டு பேர் போகிறீங்க. ஒரு கேப்பு அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் அப்படி மாற்றிட்டு ஃபுல்லாகவே ஒரு பிளேயர் மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. அதுவும் அந்த பேட்டை சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஜின் பார்க்குறாரு, ஒரு வேலை இருக்குமோ நல்லா தான் விளையாடுவாளோன்னு. அப்படியே ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சைடில் போய் நின்றுட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே செம்மையாக விளையாடிட்டு இருக்கிறீங்க. அங்கே ஜின்னுக்கு ஒழுங்காக விளையாடவே முடியல. அப்படியே டக்கு டக்குன்னு அடிச்சுட்டே இருக்கிறீங்க. அவர் தான் தோத்துட்டே இருக்காரு. ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு ஒரு தடவை விட்டு கொடு அப்படிங்கிற முடியாதுமா, ஒழுங்காக நேர்மையாக விளையாடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு இதுக்கு மேலே நேர்மையாக விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு கண்டபடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கரெக்டாக அந்த ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் அடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அம்மா இதெல்லாம் தப்பு, கரெக்டாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஜின் வந்துட்டு போகிற போக்கில் பார்த்தா அப்படியே உங்கள் மூஞ்சிக்கே அடிச்சு விடுறாரு. ஏன்னா அவருக்கு கடுப்பாயிடுச்சு. சும்மா தோத்துக்கிட்டே இருந்தால் மனுஷனுக்கு கோவமா வராதா. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் மேலேயே படுற மாதிரி அடிச்சுட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு இடத்துல அப்படியே லைட்டாக தலையிலே பட்டிருக்கும். ஆமா நீ எனக்கு கொலை பார்க்குற, இனிமேல் இந்த விளையாட்டு வேணாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ ஜினுக்கு சிரிப்பாக இருக்குது. ஓகே வா போகலான்னு சொல்லிட்டு அவரும் அதை தான் எதிர்பார்த்தாரு. ஸோ ஒரு வழியாக ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் பசி எடுத்துருச்சு. மாமா பசிக்குது அப்படின்னா, ஐயோ உனக்கு ஆக்கி போட்டே நான் என்னோட ஆயுசு போயிடும் போலையே, நல்ல வேலை உன்னை கல்யாணம் பண்ணல, உன் அக்காவை கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறாரு. ஏன் அதனால என்ன கல்யாணம் பண்ணால் நீ ஆக்கி போட்டே உன்னோட ஆயுசு தீர்ந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் இங்கே பேர் பொழுதுனிக்கு சாப்பாடுங்கிற உனக்கு சமைக்க கூட தெரியல அப்படின்னு பேசுகிறாரு. எனக்கு அது சமைக்க தெரியாமல் நான் சமைக்கல, ஆனால் என் அக்கா சமைக்க தெரிஞ்சு உனக்கு சமைச்சு போடல, அப்படின்னா என்ன லட்சத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தான் அவருக்கே ஒரு ஃபீல் ஆகுது. ஆமாம்ல ஏன் நம்மக்கிட்ட சாரா ஒழுங்காக பேச மாட்டேங்கிறா, அப்படி ஒரு கொஞ்சம் நாள் போக போக தானே அந்த மாதிரியெல்லாம் தெரியும். ஸோ ஸ்டார்டிங்கில் மேபி கொஞ்சம் கூச்சமாக இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் சுத்தமாக பேசவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, மதிக்கிறதே இல்லைன்னா அதை தனியாக ஃபீல் தெரியும்ல. அவருக்கு இப்போ தான் அந்த யோசனையே வருது. ஆனால் அப்போ கூட மனசு அதை பெரிய விஷயமா எடுத்து தப்பால எடுத்துக்கல சாராவை. அப்படியே விட்டுறாரு. சரி ஓகே அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறா, நம்ம என்ன சொல்கிறதுன்ட்டு. இந்த டைமில் வந்துட்டு அந்த டே ஃபுல்லாக அது மாதிரி ஸ்கிப் ஆகுது. அவள் நைட் தான் வரா. நைட்டு வரும்போது நீங்கள் அப்படியே டயர்டில் தூங்கி இருப்பீங்க. உங்களை பார்க்குறா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே தூங்குறான்னு சொல்லிட்டு போயிடறா. உங்களே கண்டுக்கிறதே இல்லை. உங்களுக்கு ஏன் அப்படி பண்ணுற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா அடுத்த நாள் காலையில் விடியுது. ஸோ விடிஞ்சு பார்த்தா எந்திரிச்சு வந்து பார்க்குறீங்க, ஜின் மட்டும் தான் தூங்குறாரு, சாரா இல்லை. போயிட்டாரா இன்றைக்கும்.
இவகிட்ட இருக்கலான்னு வந்து பாவத்துக்கு இப்படி நம்ம மட்டும் தனியா சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அத்தனை நாளைக்கு மாமா மட்டும் நம்மளுக்கே சமைச்சு போடுவாரு. ஆனா சமைச்சு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்க கிச்சனுக்கு போறீங்க. கிச்சனில் போயிட்டு உங்களுக்கு தான் சமைக்கவே தெரியாது. கரெக்டாக அடுப்பும் பற்ற வைக்க தெரியல. எப்படியோ கஷ்டப்பட்டு பற்ற வச்சுட்டு ஏதோ பண்ணுறீங்க. ஏதோ பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றுறீங்க. அதை ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றி அப்படியே அடுப்பு பற்ற வச்சு அப்படியே ரொம்ப நேரம் ஃப்ளேம் எரிஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா பற்றிக்கும்ல. ஸோ நெருப்பு வருமா, அந்த மாதிரி வந்துடுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறீங்க, மம்மி மம்மின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சத்தம் கேட்டு ஜின் அப்படி தூக்கத்தில் வந்து எந்திரிச்சு ஓடி வந்து கீழே வந்து பார்த்தா நீங்கள் தான் கிச்சனில் ஃபுல்லாக நெருப்பாக இருக்குது. வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு முதல்ல உங்களை தான் வந்து இந்த பக்கம் தூக்கிட்டு வராரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. அப்படியே காட்டில் படப்படன்னு அடிக்குது. அப்படியே உங்களை இந்த பக்கம் தூக்கிட்டு வரவும் நீங்கள் பயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன லைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், ஸோ நீங்கள் அந்த மாதிரி பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சுட்டு அவர் லைட்டாக உங்களுக்கு அப்படியே தட்டி கொடுக்குறாரு ஹக் பண்ணி. அப்புறம் தான் கொஞ்சம் அளவுக்கு உங்களுக்கு நார்மலாகவே ஆயிருக்கும். நீ ஏன் ஒயின் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இல்லைம்மா அக்கா தான் உங்களுக்கு எதுவுமே பண்ணி கொடுக்கறதில்ல, எனக்கும் நீங்கள் தானே சமைச்சு கொடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு சமைச்சு கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு சமைக்க தெரியல அப்படின்னு சொல்லவும், உனக்கு சமைக்க மட்டும் இல்லை அடுப்பு கூட பற்ற வைக்க தெரியலடி அப்படிங்கிறாரு. ஐயோ மாமா சாரி அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு அதெல்லாமே க்ளீன் பண்ணுறீங்க. 2 பேருமே சேர்ந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க. கிச்சன் ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க சொல்லி கொடுக்குறாரு. டெய்லி வந்துட்டு இப்போல்லாம் நீங்கள் ஜின் கிட்ட சமைக்க கற்றுக்குறீங்க. என்னவோ தெரியல, ஜின்னுக்கு வந்துட்டு அந்த சாரா கூட இருக்கிறப்ப அந்த 1 வீக் 2 வீக் ஆயிருக்கும்ல. ஸோ தனியாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஃபீலே இருந்திருக்காது. அவர் மட்டும் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இப்போ தான் அவருக்கு கல்யாணம் ஆன ஃபீலே வருது. ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் அவர் கூட பேசுறது, உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறது, டிவி பார்க்குறது, விளையாடுறது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிச்சனா ஸோ சமைக்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் நிற்பீங்க. ஸோ அவர் பேக்கில் தான் நிற்பாங்க. ஸோ சைடில் நிற்கிறது, பேக்கில் நிற்கிறது அப்படியெல்லாம் நிற்கிறப்போ அவருக்கு வந்துட்டு அந்த வைஃப் அப்படிங்கிற ஃபீல் உங்ககிட்ட மட்டும்தான் வருது. ஆனாலும் வந்துட்டு இல்லை அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியும்ல. ஸோ அதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் தாட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக நிற்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அதாவது அவர் தள்ளி போனாலும் நீங்கள் கிட்ட போயிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு மாமா அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு நல்லா க்ளோஸாக பேசுகிறீங்க. ஆனால் அவருக்கு வந்துட்டு அடிக்கடி இந்த மாதிரி தாட் வருது இல்லை. ஸோ அதனால் அவர் தள்ளி போகிறாரு. ஆனால் நீங்கள் பொழுதுனைக்கு போயிட்டு மாமான்னு சொல்லிட்டு சும்மா அடிக்கடி அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ஏதாவது கற்றுக் கொடுங்க, அது சொல்லுங்கள் இதை சொல்லுங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போல்லாம் ஜின் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறதே விட்டுட்டாரு. எல்லா ஒர்க்கும் வீட்டிலேருந்தே பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு காஃபி போடுறதுக்கு, டீ போடுறதுக்கு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிஷ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பார்ல. நீங்களும் வந்துட்டு அதெல்லாமே கற்றுக்குறீங்க. இப்போது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிருக்கும். சாரா வந்துட்டு உங்களால் பார்க்கவே முடியறதில்ல. காலையில் நீங்கள் எந்திரிக்கிறப்ப இருக்கிறதில்ல, நைட் நீங்கள் தூங்குறதுக்கு அப்புறம் தான் வரா. அதே மாதிரி தான் ஜின்னு அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. பட் யாரும் வந்துட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. உனக்கு பிடிச்ச மாதிரி இருன்னு விட்டுறீங்க. இப்போ காலையில் விடியுது. ஸோ அலாரம் தான் அடிக்குது. அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி 10 மணி வரைக்கும் தூங்குவீங்க. பட் மேடம் இப்போல்லாம் அலாரம் வச்சு எந்திரிக்கிற அளவுக்கு ஆயிட்டீங்க. ஒரு வேளையாக வந்துட்டு அலாரம் அடிக்குது. அப்படியே டப்புன்னு அதை ஆஃப் பண்ணிவிட்டு எந்திரிச்சு போயிட்டு கிச்சனில் காஃபி போட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஜின்னுக்கு தான் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் சாரா இருக்க போகிறதில்லன்ட்டு. ஸோ 2 கப்பு மட்டும் போட்டுட்டு அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜின் வந்து தூங்கிட்டு இருக்காரு. மாமா ஏன் தெரியுமான்னு போட்டு உருட்டிட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு எந்திரிக்கிறாரு. ஐயோ மயன் உனக்கு ஏன்டா இதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னு இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் டெய்லி காஃபி போடுறது, சாப்பாடு கொடுக்குறது, இந்த மாதிரி ரச்சை பண்ணுறீங்க அவரை. ஆனால் நல்லா தான் சமைக்கிறீங்க, நல்லா தான் எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு எழுந்திரிச்சு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ஓகே நீ போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க, அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் குக் பண்ணுறீங்க. ஜின் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே குக் பண்ணுறப்போ நிறையா இன்னும் கொஞ்சம் அப்படியே கூட வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணுறது. அப்படியே வந்துட்டு 2 பேரும் ஏதோ ஒரு ஃபேமிலி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அங்கே சாரா மட்டும் எங்கே இருக்கான்னு கூட தெரியாதுல்ல, இருக்கிறாளேன்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி தான் நீங்கள் வந்துட்டு காலையில் ஃபுட்டெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ ஜின் சாப்பிட்டு ஒர்க் பார்ப்பாரு, வீட்டிலேருந்தே பார்ப்பாரு. அதுக்கப்புறம் மதியம் நீங்கள் லஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க, சாப்பிடுவார், வீட்டிலேருந்தே ஒர்க் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு 2 பேரும் போயிட்டு விளையாடுவீங்க, ஏதாவது கேம் வந்து ப்ளே பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் டேஸ்லாம் போயிட்டு இருக்குது. நைட் வந்துட்டு நீங்கள் தான் டின்னர் செய்வீங்க. ஸோ ஜின் வந்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லாவே ஒரு மாதிரி ஃபேமிலி இப்போ இதுதான் வந்துட்டு அவருக்கு ஃபேமிலியாக கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. இதே தான் நீங்கள் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் வந்துட்டு ஜின் குளிச்சு முடிச்சுட்டு கீழே வராரு. ஸோ கீழே வரும்போது நீங்கள் கிச்சனில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது அழகாக வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக பண்ணிக்கிறீங்க. குளிச்சு முடிச்சிட்டிங்க. நீங்கள் வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு சாப்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க. யாருக்காக, ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஜின்காக தான். சாரா இருக்க மாட்டா. ஸோ 2 பேத்துக்காக குக் பண்ணிட்டு இருக்கிறப்போ மேலேருந்து அவர் கீழே வரும்போது என்னவோ தெரியல உங்களை வந்துட்டு பேக்லேருந்து ஹக் பண்ணுவாங்களே ஸோ வைஃப் எல்லாம். ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஆனாலும் இல்லை இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அதேமாரி அவருக்கு ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்குது. ஏன் வந்துட்டு நமக்கு இவன் மேலே மட்டும் இந்த ஃபீல் வருது, சாரா மேலே ஒரு ஃபீல் கூட வரலையே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பாத்திரம் இருக்குல்ல, ஸோ பாத்திரத்தில் ஆயில் மட்டும் ஊற்றிட்டு மறந்துட்டீங்க. அது ஆயில் ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணியிருந்த மறந்துட்டு நீங்கள் இந்த பக்கம் காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் திரும்பி நின்று ஸோ அதை அப்படியே டக்குன்னு பற்றிக்குது. அதை பார்த்துட்டு திரும்ப உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் ஆச்சு. அதுவும் இல்லாமல் இந்த டைம் ஏகமாக பற்றிக்குது, கேஸில் வேறு ஆனில் இருக்கா. ஸோ நீங்கள் பயந்து கத்திட்டு இருக்கிறீங்க. ஜின்னும் கரெக்டான டைம் வந்துருப்பார்ல, ஓடி வந்துட்டு அப்படியே உங்களை காப்பாற்றுறாரு. ஸோ உங்களுக்கு மறுபடியும் அது மாதிரி பேனிக் அட்டாக் மாதிரி பயமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே வந்து டைட்டாக உங்களுக்கு நல்லா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நீங்களும் தான் ஓடி போயிட்டு பயத்தில் அப்படி நல்லா அவரை பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு உங்களை மறுபடியும் தட்டி ஆறுதல் படுத்துறாரு. அந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் நார்மலே ஆகுறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேனிக் அட்டாக் மாதிரி வந்துடுது. அப்படி மூச்செல்லாம் வாங்குறது, பயப்படுறது, அழுகுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நார்மல் படுத்துறதுக்கே அவருக்கு வந்துட்டு ஒரு நிறைய நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் குறீங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே சமைக்கல. ஸோ ஜின் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டாரு. 2 பேரும் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுருக்கீங்க. சாப்பிட்ருக்கப்ப நீங்கள் ஜின் கிட்ட, "மாமா சாரி மாமா, என்னால் உனக்கு ரொம்ப தொல்லையா இருக்குல்ல, ரொம்பவே தொல்லை பண்ணுறேன், உன்னை வேலைக்கும் போக விட மாட்டேங்கிறேன், அக்கா இங்கே இருக்கிறது இல்லைல்ல, ஸோ நான் வீட்டுக்கே போயிட்டேன்" அப்படின்னு கேட்குறீங்க. ஜின் வந்துட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. "இங்கேயே இரு" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "இல்லை மாமா, நான் இருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸும் போக முடியறதில்ல. அதுவும் இல்லாமல் நாங்கள் பாருங்கள், கிச்சனை மட்டும் 2 தடவை இந்த மாதிரி ஃபயர் பண்ணி விட்டுட்டேன். வேறு ஏதாவது சிலிண்டருக்கு எது வெடிச்சிருந்தா என்னத்துக்கு ஆகுறது? நான் போயிடுறேன் மாமா, எனக்கு வந்துட்டு பயமாக இருக்குது" அப்படின்னு நீங்கள் சொல்லவும், "அப்படியெல்லாம் இல்லை, நீ இங்கே இரு, எனக்கு என்னவோ தெரியல, நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி எனக்கு தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சாரா கூட இருக்கப்போ" அப்படிங்கிறாரு. "ஏன் மாமா இப்படி சொல்கிற? என் அக்காவும் நல்லா தானே பார்த்துக்க மாட்டாளா?" அப்படின்னு கேட்கவும், "அதுவா, அதை நான் அவன் மேலே குறை சொல்லலை, ஆனால் எனக்கு அந்த ஃபீல் ஒரு நாள் கூட வந்ததில்லை. நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஃபேமிலியில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது" அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு, "சரி, ஓகே ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி வருத்தப்படுறாருல்ல, அது உங்களுக்கு புரியுது. உடனே இன்னைக்கு அக்காவட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமா இருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் தூங்கல, சாரா வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜின்க்கு இதெல்லாம் தெரியாது, அவர் பாட்டுக்கு மேலே இருப்பார். இந்த டைமில் சாரா கரெக்டாக வரா. நீங்கள் வந்ததுமே, "சாரா நில்லு, உன்கிட்ட பேசணும்" அப்படிங்கிறீங்க. அவன் "என்ன இன்னும் தூங்கலையா?" அப்படின்னு கேட்குறா. அவள் ரொம்ப ஒரு மாதிரி தள்ளாடிட்டு இருக்கிறா. நீங்கள், "அக்கா நீ குடிச்சிருக்கியா?" அப்படின்னு கேட்கவும், "லைட்டா" அப்படின்னு சொல்கிறா. "அக்கா என்னக்கா உனக்கு புதுசு புதுசாக இந்த பழக்கம் இல்லை?" அப்படின்னு நீங்கள் கேட்கவும், "ஏய் என்னடி என்னடி பிரச்சனை உனக்கு? நீ போய் தூங்க போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. உங்களுக்கு கோவமா வருது. "அக்கா நீ என்னக்கா பண்ணிட்டு இருக்கிற? நான் தூங்குறதுக்கு அப்புறம் தான் வரேன், காலையில் எந்திரிக்க முன்னாடி போயிடுறேன். அதே மாதிரி தான் மாமா தூங்குறதுக்கு அப்புறம் வரேன், மாமா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுறேன். எங்கே போற, என்ன வர, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நீ வீட்டில் சமைக்கிறது இல்லை, சமைச்சு கொடுத்தா சாப்பிட்றதும் இல்லை. என்னக்கா என்ன நடக்குதுங்க? நீ வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கூட எங்களுக்கு இல்லை தெரியுமா? நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குக்கா" அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவன் வந்துட்டு நல்லா கைக்கு தட்டிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறா. "அக்கா ஏன் இப்போ சிரிக்கிற?" அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவளோட மொத்த பிஹேவியரும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி தானே இருக்குது. "அக்கா நீ வீட்டில் இருந்த மாதிரி இல்லைக்கா, ஏக்கா இங்கே வந்து உனக்கு என்னக்கா ஆச்சு?" அப்படின்னு கேட்கவும், அவள் வந்து நல்லா கை தட்டி சிரிச்சிட்டே இருக்கா. "அக்கா ஸ்டாப் பண்ணு, எதுக்கு சிரிக்கிற?" அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் கேட்கவும், "இங்கே பாரு வயன், என்னால் பேச முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, உங்கள்கிட்ட பேச டைமும் இல்லை, பேச விருப்பம் இல்லை, என்னை விடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு போறா. "அக்கா நில்லு, நீ பேசி தான் ஆகணும். ஏக்கா உனக்கு என்னக்கா ஆச்சு? நீ இந்த மாதிரி இல்லைல்ல, நீ இந்த மாதிரி பண்ணுற பொண்ணே கிடையாது, ஏக்கா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, இதெல்லாம் சரியில்லைக்கா, இதெல்லாம் தப்புக்கா" அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவன் வந்துட்டு எதுவுமே கேட்குறதா இல்லை. "இங்கே பாரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, நீ ஏக்கா அவங்கள டேக் கேர் பண்ணி பார்த்துக்கவே மாட்டேங்கிற, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருக்கா" அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா ஜின் ஃபீல் பண்ணியிருப்பார்ல, சாரா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கூட ஒரு ஃபீலே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அதை கேட்கவும் அவள் உடனே சிரிக்கிறா. "ஆஹா, அதுக்கு தான் நீ இருக்கல்ல, அப்போ நான் எதுக்கு?" அப்படிங்கிறா. "அக்கா என்னக்கா பேசுகிற? நீயும் நானும் ஒன்றாயிட முடியுமா?" அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. "ஏய் இல்லை, வேற என்ன நான் பேசணும்னு நீ எதிர்பார்க்குற?" அப்படின்னு அவ ஒரு மாதிரி பதில் தான் கேட்குறா. "அக்கா நீ வந்துட்டு கொஞ்சம் அவருக்கு வைஃபாக நடந்துக்கக்கா, கொஞ்சமாவது சிரிச்சு பேசு, அவர் கூட இரு, ஏக்கா அந்த மாதிரி விட்டுட்டு விட்டு போயிடுற?" அப்படின்னு நீங்கள் கேட்க, அவள் திரும்ப, "அதான் நீ இருக்கல்ல ஒயன், நீ நல்லா பார்த்துக்கிற, அப்புறம் என்ன, நான் பாட்டுக்கு என்ன ஃப்ரீயாக விடுங்க, எனக்கு மறந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை" அப்படிங்கும்போது அவள் சொல்லவும், "விருப்பம் இல்லைன்னா நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீங்கள் கேட்குறீங்க?" "அதுவா, எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு வரதுக்கு. ஸோ அதனால தான் சரி ஓகேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், எனக்கு இதுவே போதும், ஹாப்பியாக தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. "நீ ஹாப்பியாக இருக்கிறா, நீங்கள் வேறு யாரும் ஹாப்பியாக இல்லையே" நீங்கள் சொல்ல, ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஆர்குமெண்ட் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக அவள் என்ன சொல்லிடுறா அப்படின்னா, "இங்கே பாரு, இங்கே என்ன நடக்குது, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சும் கண்டுக்காமல் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதோட அமைதியாக இருந்துக்கணும். தேவையில்லாமல் என் வாய் கலராதீங்க" அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. "எனக்கா பேசிட்டு இருக்கிற, என்ன நடக்குதுன்னு நீ நினச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா ஒரு மாதிரி சுருன்னு கோவம் வரல, அவள் சந்தேகப்படுற மாதிரி பேசுகிறாள். ஸோ என்னன்னு தெளிவாக பேசு அப்படின்னு சொல்லவும், "அதான்டி 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி எல்லாரும் உடச்சிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு என்னது, சரி ஓகே நான் தான் கணக்கில்ல, அப்படியே நீங்கள் பாட்டுக்கு இருந்துட்டு போக வேண்டியது தானே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக அழுக வந்துடுது. "என்னடா சத்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு ஜின் மேலேருந்து கீழே வந்திருப்பாரு. இந்த டாக் எல்லாமே கேட்டிருப்பாரு. அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இப்படி அழுத பார்த்துட்டு இன்னும் பேசிட்டு இருக்கிற சாரா, அப்போ சின்ன பொண்ணு அவகிட்ட இந்த மாதிரி தான் பேசுவேன்னு கேட்கவும், "பாரு வந்துட்டு அவன் புருஷன் போ சப்போர்ட் பண்ணுறான் பாரு" அப்படின்னு சொல்லி பச்சையாக பேசுகிறா. உங்களுக்கு தான் கடுப்பாக இருக்குது. "அக்கா இந்த மாதிரி பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. இதே மாதிரி நீங்கள் அழுதுட்டே இருக்கவும் திரும்ப திரும்ப, "ஆமாம் அப்படி தான் பேசுவேன், அதானே நடக்குதுங்க" அப்படிங்கிற மாதிரி அவள் சந்தேகமாக ஃபுல்லாகவே சந்தேகப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்கவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜின் வந்துட்டு, "சரி ஓகே நீ அழாத, பார்த்துக்கலாம் விட, அவள் குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாள்னு" சொல்லிட்டு உங்களை சமாதானப்படுத்துறாரு. உங்களுக்கு நம்மளால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு, "என்ன வீட்டில் கொண்டு போய் விட்டுறீங்களான்னு" கேட்குறீங்க. ஸோ அந்த டைமில் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் உங்களை விடுறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. சரி ஓகே நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போய் வீட்டில் விடுறாங்க. வீட்டில் விட்டதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. இந்த பக்கம் ஜின்னு அப்படியே தனியாக ரொம்ப லோன்லேயே ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு அப்படி தான், நீங்கள் ரொம்ப ஜின்னை மிஸ் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் அக்காவோட லைஃப் இல்லையா, ஸோ அதனால் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கீங்க. இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருந்திருக்கும். அந்த டைமில் வந்துட்டு உங்களோட டேடிக்கு ஒரு கால் வருது. அவர் அப்படியே செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அப்படியே நெஞ்ச கையில் பிடிச்சிட்டு நின்றுருக்காரு. உங்களோட அம்மா வந்துட்டு, "என்னங்க என்னங்க ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டு ஓடி வராங்க. அப்படி வந்துட்டு இப்போ தான் சரி ஓகே நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதாவது நீங்களும் தான் கூட போகிறீங்க. "அப்பா என்னப்பா ஆச்சு, உனக்கு என்னப்பா ஆச்சுன்ட்டு" கேட்டு வரீங்க.
ஒன்றும் இல்லைம்மா வயன், அது அங்கே போய் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறீங்க, அது பார்த்துக்கலாம்டா வாடா வாடான்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. அதான் கண்ணெல்லாம் கலங்கிக்குது, அவங்க பேசி சரியில்லை. அப்படியே போயிட்டு ஜின்னோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா பயங்கர பிரச்சனையாக இருக்குது. எல்லாரும் அவங்க ஜின்னோட வீட்டிலேருந்து கூட எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஜின் வந்துட்டு அமைதியாக ஒரு இடத்துல சோஃபாவில் உட்காந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் சாரா அப்படியே திமிரா உட்காந்துட்டு இருக்கிறா. மற்ற ரிலேட்டிவ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்துட்டு சாரா சும்மா சாரா மாதிரியே கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு. அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்கிறீங்க. உங்களோட அப்பா அம்மா தான் உள்ளே வராங்க. ஸோ வந்ததுமே பொண்ணு நல்லா வளர்த்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா அம்மா பிடிச்சி பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க எதுவுமே திருப்பி பேசல, அப்படியே தலை கொஞ்சம் நின்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களோட அம்மா அப்பா எதுவும் பேசல, அதனால நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் அமைதிப்படுத்திட்டீங்க. என்ன எதுக்கு இப்போ எங்கள் அப்பா மேலே இந்த மாதிரி திட்டிட்டு இருக்கிறீங்க, என் அக்கா என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன் அக்கா என்ன பண்ணாலா, நீ பாருமா வயன் இது நல்ல பொண்ணாக்குற, ஆனால் வந்துட்டு உன் அக்காலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா டெய்லி யார் கூடயா சுற்றிட்டு இருக்கிறா, அந்த மாதிரி பப்ளில் பார்க்குறோம் கிளப்பில் பார்க்குறாங்க. ஸோ டெய்லி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்குது. சரி ஓகே இன்னைக்கு மாறுவா நாளைக்கு மாறுவா அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தா இவன் பார்த்தாலும் தனியாகவே தான் இருக்கிறான். எதுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம், இந்த மாதிரிலாம் ஒரு லைஃப் வாழ்றதுக்கா? அதுவும் இல்லாமல் இத்தனை நாள் கழிச்சு இப்போ டைவர்ஸ் வேணுமா மேடம்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அக்கா என்னக்கா ஏக்கா இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, நல்லா தானே இருந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ பாருவாயன் சும்மா நீயும் வரவான்னு பேசிட்டு இருக்காத, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறா. உங்களோட அம்மா அப்பாவுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்து சாரா இல்லை, அவ வேற மாதிரி இருக்கிறா. அவங்களுக்கு என்ன பேசுனே தெரியல. அக்கா ஏன்க்கா டிவோர்ஸ்லாம் கேட்குற, மாமா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ லக்கி தெரியுமா நீ ஏன்க்கா அந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவள் வந்துட்டு லக்கியா, அதெல்லாம் இல்லை, எனக்கு வேறு ஒருத்தவங்களை பிடிச்சிக்குது, டிவோர்ஸ் வேணும், எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. உங்களுக்குலாம் கடுப்பாகுது. அக்கா இது நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிக்கணும்ல, இப்போ சொல்லி எனக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு யாரையும் பிடிக்கல, ஆனால் இப்போ தான் பிடிச்சிருக்கு. ஸோ இவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. இதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட காது நீங்கள் தான் கேட்டிங்களான்னு கூட தெரியல. ஏன்னா சாராவா இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ ஜின்னோட ரிலேட்டிவ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்துட்டு இங்கே பாருமா எங்களோட ஃபேமிலியில் இந்த மாதிரி டிவோர்ஸ் அப்படிங்கிற பேச்சே கிடையாது ஓகேவா. அப்படியே நீ டிவோர்ஸ் பண்ணாலும் திரும்ப அவனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சாலும் திரும்ப ரெண்டாவது ஆரமாக தான் நாங்கள் யாரையாவது கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த பொண்ணு நல்லபடியாக இருப்பாளா, ஆல்ரெடி வந்துட்டு நீயே இந்த மாதிரி அப்படின்ட்டு அவங்க அதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு பேசுகிறாங்க. அவளை புரிய வைக்க தான் பார்க்குறாங்க. என்னன்னா அவளை வேண்டாம் போன்னு சொல்லி அனுப்பல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, ரெண்டு பேரும் வந்துட்டு நல்லா இருங்க, டிவோர்ஸ்லாம் வேணாம்னு சொல்லுறாங்க. ஆனால் அவள் கேட்கவே மாட்டேங்கிறா. இதுவா வேணும்னா இதா இவருக்கா பார்த்தீங்களா வயனை இவளை கட்டி வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா குடும்பம் நடத்துவா அப்படிங்கிறா. உங்களுக்கு தான் ஷாக்காக இருக்குது, அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லவும், அங்கே ஜின் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருக்காரு. உங்களுக்கு அவர் பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் எல்லாரும் கேட்குறாங்க கண்டிப்பாக உனக்கு டிவோர்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் எனக்கு டிவோர்ஸ் வேணும், உங்களுக்கு அப்படி உங்கள் பையன் மேலே அக்கறை இருந்தால் இதான் இவ்வளோ பிடிச்சி கட்டி வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறீங்க. உங்களோட அம்மா அப்பா அப்படியே சேடாக பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஜின்னோட ரிலேட்டிவ் எல்லாம் வந்து பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு, இதுக்கு மேலே இவ கூட நீ வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாதுடா, ஸோ நீ டிவோர்ஸே கொடுத்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜின் வந்துட்டு அப்படியே அமைதியாக தான் உட்காந்துருக்காரு. அதுவும் இல்லாமல் ஜின்னோட அம்மா அப்பா வந்துட்டு ரொம்பவே நம்மளோட பையனுக்கு இப்படி ஒரு லைஃப் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சேடாகவே இருக்காங்க. அதை நினச்சி நினச்சி ஜின்னும் அப்படியே அமைதியாக இருக்காரு. ஆனால் சாரா அந்த பேப்பரை கொண்டு போய் நீட்டி சீக்கிரமாக சைன் போட எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறா. ஸோ ஜின்னு வேறு வழியில் சைன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ பண்ணி கொடுத்ததுமே அவன் பாட்டுக்கு பேப்பர் வாங்கிட்டு, சரி ஓகே வைன், உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உன் மாமா மேலே நீயே கல்யாணம் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறா. ஏன்னா நீங்கள் அழுதுகிட்டே நின்று இருந்திருப்பீங்க. ஸோ உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நீயும் மாமனை கல்யாணம் பண்ணிக்கோயே அப்படின்ட்டு போகிறா. எல்லாரும் வந்துட்டு பார்க்குறாங்க, அப்படி பேசி யோசிக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலியில் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டாவதாக கல்யாணம் இந்த மாதிரி பேச்சே கிடையாது, டிவோர்ஸ் இந்த மாதிரி வார்த்தையே இல்லை. ஸோ இது ஜின்னுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுவும் இல்லாமல் ஜின்னோட ரிலேட்டிவ் சைடு பொண்ணுங்க யாருமே வந்துட்டு இந்த மாதிரி செகண்ட் மேரேஜுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்களாம். அது வேற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால இப்போ அவனோட லைஃபே போச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஜின்னோட லைஃபே போச்சு அப்படிங்கிறனால உங்களோட அம்மா அப்பா அப்படியே உங்களே தான் பார்க்குறாங்க. ஸோ உங்களோட மம்மி வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, வயன் உனக்கு ஓகேவா ஜின்னு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஏன்னா நம்மளால ஒருத்தவங்களோட லைஃப் போக கொடுக்கக்கூடாதுல்ல, நம்மளோட அக்கானால தானே இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஜின்னு பிடிக்காமலாம் இல்லை, பிடிக்கும். ஆனால் வந்துட்டு எப்படிமா அக்காவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ அவர் உன்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் இல்லைடா, டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அவள் தான் அப்படி போயிட்டால, நம்மளையும் மதிக்கல அவரையும் மதிக்கல அவங்க வீட்டில் இருக்கிற யாரையுமே மதிக்கல, அவள் பாட்டுக்கு இந்த மாதிரி போயிட்டால, சாரா இந்த மாதிரி இப்போ நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி சங்கடமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. அதே சமயம் ஜின்னோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே, ஆமாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் கட்டி கொடுத்தாகணும், ஸோ எங்கள் வீட்டு சைடு இருக்கிற எந்த பொண்ணும் செகண்ட் மேரேஜுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா, என்னோட பையனோட லைஃப்பை நீங்கள் தானே ஸ்பாயில் பண்ணீங்க, ஸோ நீங்கள் தான் உங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அப்படி கேட்குறப்போ உங்களோட அம்மா அப்பாவுக்கு வேறு வழி இல்லை, அவங்க மேலே தப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் வந்துட்டு உங்ககிட்ட கேட்கவும் நீங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியல, அமைதியாக நிற்கிறீங்க. மாமாவுக்கு ஓகேவா இருந்தால் நானும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு எதுவுமே சொல்ல அமைதியாகவே இருக்காரு. அவனுக்கு என்ன ஓகே நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஏன்னா வந்துட்டு அவன் அமைதியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ திரும்ப மறுபடியும் உங்களுக்கும் ஜின்னுக்கும் கல்யாணம் ஆகுது. உங்களால் நம்பவே முடியல, என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஜின்னுக்கும் அப்படி தான் அங்கே இருக்குது.
ஆனால் ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஹாப்பி எப்படின்னா உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா அதனால. ஏன்னா அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும், ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அந்த என்கேஜ்மெண்ட் டைம்லேருந்தே உங்களை தான் பிடிச்சிருக்கும். ஆனால் வந்துட்டு சாராவை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா வீட்டு பேச்சை கேட்டு நடக்கிற பிள்ளை அவர். ஸோ அதனால் வந்துட்டு பேச்சு மீறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஃபைனலாக அவருக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு விஷயத்தில் அவருக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படி ஃபைனலாக மேரேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. ஸோ அப்படியே இருக்கீங்க. உங்களுக்கு அந்த வீடு பழக்கப்பட்டது தானே. ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏதோ அவருக்கு வைஃப் மாதிரி தானே எல்லாமே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதே ரொட்டீன் நீங்கள் திரும்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜின்னுக்கு அது ஆல்ரெடி பழக்கப்பட்டது தானே. அப்படியே வந்துட்டு அதெல்லாமே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு தான் இருக்குது. ஒரு நாள் அவர் வந்துட்டு நீங்கள் கிச்சனில் இருக்கிறப்ப மேலேருந்து கீழே வருவார். ஸோ கீழே வரும்போது அவருக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கணும் கிச்சனில் இருக்கிறப்பன்னு தோணிருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தோணுது திரும்ப. ஆனால் வந்துட்டு அன்றைக்கி ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த ஹெசிடேட்லாம் இல்லைல்ல, ஏன்னா நீங்கள் அவருக்கு வைஃப் இல்லையா. அப்படியே செம ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. நீங்களும் அப்படி கிச்சனில் தான் குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி மெதுவாக நடந்து வந்து பின்னாடி இருந்து ஒரு நாள் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ டக்குன்னு உங்களுக்கு ஃப்ளின்ச் ஆகும்ல, உங்களுக்கு பயமாக இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்த்தா அது ஜின் தான். என்ன பயந்துட்டே அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ மாமா நான் பயந்து போயிட்டேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், அதுவா எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை அப்படிங்கிறாரு. கல்யாணம் வந்தாகுது ஏன்னா ரொம்ப நாள் ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசத்து ஆசைன்னு வச்சுக்கோயேன் அப்படிங்கிறாரு. வாயில கை வைக்கிறீங்க. மாமா என்ன மாமா இப்படி பேசிட்டு இருக்கிற, ஏன் உண்மையா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இல்லை அது வந்துட்டு தப்பான இது இல்லை. ஆனால் நீயே யோசிச்சு பாரு, நீ தான் எனக்கு வைஃப் மாதிரியே நான் சொன்னேன்ல அன்னைக்கு, நீ இருக்கிறனால தான் எனக்கு அந்த ஒரு ஃபேமிலி கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ முழுசாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நான் ஷாக்காக இருக்குது. என்ன மாமா பேசுகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி தான் என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அவரு ஆமாம் நீ வந்துட்டு ஒரு தடவை கிஸ் பண்ணல அப்படிங்கிற. இல்லையே நான் அப்படி பண்ணதே இல்லையே, இது எப்போ அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு காரில் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா அது நான் கண்ணாடிக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை ஆனால் அந்த இடத்துல என் மூஞ்சி தான் வச்சுருந்தேன் தெரியுமா, அப்படியே எனக்கு ஹார்ட்டெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு தெரியுமா அப்படிங்கிறாரு. அட பாவி மாமா அப்பயே அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அதை எப்படி நான் சொல்ல முடியும், ஏன்னா நான் உன் அக்கா தானே கல்யாணம் பண்ணி போகிறேன், அதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குல்ல, அதனால சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. அட பாவி அப்போ தான் உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லவும், அப்போ இருந்தே எனக்கு ஒன்று மட்டும் தான் பிடிக்கும், உன் அக்கா தான் வந்துட்டு அவள் இருக்கிறாளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி விடுமாமா ஏன் அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அது ஒரு மாதிரி நமக்கு தான் கஷ்டமோ. சரி ஓகே விடு, சாப்பிடக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன சமைக்கிறே கொடு அப்படிங்கிறாரு. நீங்கள் எதோ சமைச்சிட்டு இருந்திருப்பீங்க, அப்படியே எடுத்து வந்துட்டு அவருக்கு ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுருக்காங்க. அதாவது அந்த ஸ்லாப்லேயே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மேடம் தான் அப்படியே சும்மா சாப்பிடுங்கன்னு ஊட்டிட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு போச்சு முடியல, ஆல்ரெடி வந்துட்டு தொப்பை ரொம்ப அதிகமாக வருது அப்படிங்கிறாரு. அடப்பாவி வயிற்று தொப்பே இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவா எனக்கு இல்லை உனக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே வயிற்று பார்க்குறீங்க. ஆமாம்மா நிறைய சாப்பிட்ற தொப்பை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமாம் அதனால தான் நீயும் கம்மியாக சாப்பிடு எனக்கு கம்மியாக கொடு சரியா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 2 பேரும் நல்லாவே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் அவர் வீட்டிலேருந்து தானே ஒர்க் பண்ணுவார். ஸோ நீங்கள் இருக்கிறப்ப வீட்டிலே தானே இருப்பார். அது மாதிரி தான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாரு. அடிக்கடி ஸ்நாக்ஸ் கொடுக்குது, அதை கொடுக்குது, இதை கொடுக்குதுன்ட்டு அவர் ஒரு சுற்று அப்படியே 2-3 கிலோ ஏற்றியே விட்டுறீங்க. இப்போ தான் வந்துட்டு ஜின்னோட வீட்டிலேருந்து ரிலேட்டிவ் எல்லாம் வராங்க, அதாச்சும் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அன்றைக்கும் அந்த மாதிரி தான் பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி அவ்வளோ அசம்பாவிதம் நடந்திருக்கும். ஸோ திரும்ப இவங்க பார்க்கலான்னு வராங்க. ஆனால் பயந்துட்டு தான் வராங்க. அக்காலே அப்படி தங்கச்சி எப்படியோங்கிற மாதிரி. ஆனால் வந்து பார்க்குறப்போ நீங்கள் வந்துட்டு ஜின் வந்துட்டு கிச்சனில் உட்காந்துருப்பாரு. அப்படி குழந்தைக்கு விட்டுற மாதிரி சாப்பாடுல ஊட்டிட்டு இருக்கிறீங்க, சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜின்னோட அம்மாவுக்குன்னா அவ்வளோ ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரே வருது. ஏன் அப்படின்னா ஜின் வந்துட்டு வீட்டுக்கு செல்ல பிள்ளை ஓகேவா. ஸோ அவர் வந்துட்டு வீட்டில் எது சொன்னாலும் கேட்பாரு. அவங்க அதாவது வீட்டில் சொல்கிறவங்க விருப்பத்துக்கு மாற எதுவுமே செய்ய மாட்டார். அவர் படிக்கிறதுலேருந்து போட்டு ட்ரெஸ் வரைக்கும் அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதான் பண்ணுவார். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாய் தந்து கேட்கவே மாட்டார். ஸோ அந்த மாதிரி தான் கல்யாண விஷயத்துலேயே அமைதியாகவே இருந்திருப்பார். அவர் உங்களை பிடிச்சிருந்து கூட சாரா கிட்ட வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாரு, வேறு வழி இல்லைல்ல. ஸோ அதனால் பட் எல்லாரும் யோசிச்சு பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ தான் அவன் ஹாப்பியாக இருக்கான், நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வந்து எல்லோரும் உங்ககிட்ட பேச வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க. அத்தை மாமா எப்போ வந்தீங்க, வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. ஜின்னு வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு வந்து அந்த ஃபேமிலி ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அது வந்துட்டு அப்படியே இப்போ தான் வருது. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு நீங்கள் கிச்சனில் இருப்பீங்களா, அது உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அதுவா எல்லாத்துக்குமே தான் அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் ஒரு கிஸ் கொடுக்குறாரு. ஐயோ மாமா அம்மா அத்தை அப்படிங்கிற சொல்லவும், அடியோ வாயின் இது ஃபஸ்ட்டு கிச்சடி ஃபீல் பண்ணி ஏன் அம்மாலம்மான் இருக்கு அப்படிங்கிறாரு. அட மாமா அங்கே பாரு அப்படின்னு சொல்லவும் திரும்பி பார்த்தா ஜின்னோட அம்மா தான். அடியே என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அம்மா நான் ஒன்றும் பண்ணல, கன்னத்தில் தூசி கிச்சனில் வேலை பண்ணாலாம் தூசி தொடச்சி விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இது வாயிலியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சமஷை ஆயிடுச்சு. ஒரே வட்டமாக ஓடிட்டு இருக்கிறாரு. இங்கே எல்லாரும் அவரை வச்சு டீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் கிச்சனில் ஒரு மாதிரி உங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்குல்ல, அப்படி வந்து ஒரு மாதிரி ஷையாக சிரிச்சுட்டே நிற்கிறீங்க. வெளியே வரத்துக்கே உங்களுக்கு முடியலை, அவ்வளோ எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பாங்களா, அதனால அப்படியே நான் நல்லா சிரிச்சுட்டு எல்லாம் டீஸ் பண்ணிட்டு விளையாடிட்டே அந்த டேலாம் ஹாப்பியாக போகுது. ஓகே டியர், ஹாப்பி எண்டிங் தான். ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஓகேவா. அதுக்கப்புறம் என்னென்னா
எனக்கு டியர் நீங்கள் இந்த டைட்டிலுக்கு சொன்னீங்கல்ல, ஸோ அந்த டைட்டிலே எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது எப்படி இந்த மாதிரி ஒரு டைட்டிலில் எந்த மாதிரி ஸ்டோரி எழுதுறதுன்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலே எனக்கு மண்டைக்கு வரவே இல்லை. வேறு ஏதாவது டைட்டில்னா ஓகே. ஆனால் சிஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்னா அது எப்படி எழுதுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவுமே இல்லைங்க டியர். ஸோ அப்படியே வந்துட்டு ஏதோ எனக்கு வந்ததை வச்சு நான் இந்த ஸ்டோரியை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே டியர், இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இது புதுசாக இருக்குது, டைட்டிலே புதுசாக இருக்குது. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் டைட்டில் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி கூட வந்துட்டு இருக்குமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் டைட்டில்லாம் புதுசு புதுசாக சொல்கிறீங்க டியர், நல்லா இருக்கு. ஓகே, வேறு என்ன? அதான் டைட்டில் சொன்னவங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகேவா? பரீனா பரீனா டியர், பரிசா டியர். ஐயோ பேர் மறந்துட்டேன் டியர். நான் மறக்கல, உங்களை மறக்கல, பேர் மட்டும் மறந்துட்டேன், சாரி. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டியர். ஓகே டியர், ஸ்டோரி எப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல். அண்ட் டாட்டா.